என்ன இருந்துச்சு வீடியோவில் வந்து ரொம்ப சும்மா இருந்து கண்டினியூ பண்ணலாம். நீங்களும் ஜேகே ரொமான்ஸ் பண்ணிக்கிற போது யாரும் உங்கள் ரூம் கதை தட்டியிருப்பாங்க. இதோட கமிச்சிருந்தேன். வாங்க கடைக்குள்ளே போகலாம். ஓகே வந்து யார்டி இந்த நேரத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது, அந்த நேரத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு சரி இப்போ கதவை திறப்போ. நீ எங்கே போவேன்? நீ ரூமில் இருக்கிறத பார்த்துட்டாங்கன்னா ஐயோ நான் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிறேன்டி. நீ போய் கதவை திறடி போடி. டும்முன்னு தட்டிக்கிட்டே இருக்கான் ஒருத்தன் வந்து. காண்டாது எனக்கு வேற இடிச்சல் ஆகுது. போ கதவை திறப்போ, நான் ஒளிஞ்சுக்கிறேன் கட்டில் கையில். சரி ஜேகே நீ இப்போ ஒளிஞ்சுக்கோ, நான் இப்போ கதவை திறக்கிறேன். எனக்கு பயமாக இருக்கு ஜேகே. ஐயோ பயத்தை வெளியே காட்டாதடி. ஓரமாக எப்பவும் போல் எப்படி இருப்பியோ அதே மாதிரி போயிட்டு கதவை திறப்போடி. இப்போ தட்டிக்கிட்டே இருக்காங்க பாரு. சொன்னோன்னே நீங்களும் நார்மலாக போயிட்டு கதவு திறக்கிறீங்க. ஜேகே கட்டில் கீழே தான் ஒழிஞ்சிருக்கான். நீங்களா கதவை திறந்து பார்த்தோன்னே செம்ம ஷாக்கு. ஜிமின் நீயா? நானே தான். என்ன தங்கச்சி எப்படி இருக்க? ஏன்டி கதவை திறக்க எவ்வளோ நேரம்டி? எவ்வளோ நேரம் மனுஷனை தட்டை விட்டு பார்ப்பியா, வேடிக்கை பார்ப்ப? ஏன்டி ரூம்குள்ளே என்னடி பண்ணிகிட்டு இருக்க? கதவை திறக்க இவ்வளோ நேரமா? அது நான் ரெஸ்ட் ரூமில் குளிச்சுட்டு இருந்தேன்னா அதனால. சாரி ஜிமின், நான் லேட் ஆகிடுச்சு கதை திறக்க. ஜிமின்ட்டு நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க. ஜிமினோ சரி ஓகே. உன் அம்மா கீழே கூப்பிட்றாங்கடி. எதுக்குன்னு என்கிட்ட கேட்டேனா? நீ வா. சரி ஜிமின் நான் வரேன். அம்மா நீ எப்போ ஊர்லேருந்து கிளம்பி வந்த? நான் அப்புறமாடி சொல்கிறேன்டி உன்கிட்ட. நீ கீழே வாடி, உன் அம்மா கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. சரி வரேன். நீங்கள் அப்படியே ஜேகே திரும்பி பார்க்குறீங்க. ஜேகே வந்து பூடி அப்படின்னு சொல்கிறான் கட்டில் கீழே. நீங்களும் ஓகே சொன்னோன்னு நீங்களும் ஜிமின் கூட கிளம்பி போயிடுறீங்க. உங்களை பார்த்துட்றாங்க. அவங்க வந்து உங்களை கூப்பிட்றாங்க. அடியே எவ்வளோ நேரமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சாரிம்மா, அது புக்கு படிச்சுட்டு இருந்தேன்னா அதாம்மா ப்ளீஸ். சரி ஓகே. அம்மா உன்னை தேடி ஜேகே வந்தாண்டி. அப்படியா? எப்போ? இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தான். ஆனால் இப்போ எங்கே போனானே தெரில. ஒரு வெளியே கிளம்பி போயிருப்பான்னு நினைக்கிறேன். உன்னை தேடி தான் வந்திருக்கான். அப்புறம் இது உனக்கு கொடுக்க சொன்னான். என்னது இது? ஜேகே அம்மா தாண்டி ஜேகேட்ட கொடுத்து விட்டு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க உனக்கு கொடுக்க சொல்லி. ஓ அப்படியாம்மா, சரிம்மா. அம்மா கூப்பிட்றீங்க. அம்மா என்னடி சொல்கிறீ பானு? அம்மா அண்ணன் எப்போ வந்தான்? ஜிமின் அண்ணா ஒரு கால் பண்ணி தானே எப்போவுமே சொல்லிட்டு வரோமா. உனக்கு கால் பண்ணி சொன்னான் நான் வரேன்ட்டு. சொல்லுமா. அது அவன்கிட்டே கேளுடி. நீங்கள் இப்போ 2 பேர் பேசிக்கோங்க, எனக்கு கிச்சனில் வேலை இருக்குது. அம்மா நான் கேட்டது மட்டும் பதில் சொல்லுமா ப்ளீஸ். கேட்டுக்கோடி, எனக்கு கிச்சனில் ஏகப்பட்ட வேலை இருக்குது, நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு கிச்சன் வேலை பார்க்க போயிடுறாங்க. நீங்களா என்ன கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான் அம்மா கடி. இந்த லைட்டாக மண்டையில் கூட்டுறான். வலிக்குது ஜிம்மனா. என்னடி அம்மாட்ட போய் கேட்டுட்டு இருக்க? வா நான் சொல்கிறேன் நான் எப்போ வந்தேன்னு. இப்போ தான் கிளம்பி வந்தேன் வீட்டுக்கு. எவ்வளோ தூரத்தில் போயிட்டு, அதுவும் அப்புறம் போயிட்டு திரும்பவும் ரிட்டன் வந்திருக்கேன் ஊருக்கு. இங்கே உனக்கு வந்தது ஹாப்பியாக இல்லையாடி? கேட்டால் கொட்டிட்டு இப்படி சொல்கிற. கொட்டாமல் சொல்ல வேண்டியதானே? போய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? இருந்தால் நோண்டிகிட்டே இருப்பியா என்ன? அது பழகி போச்சுடி உன்கிட்ட. ஆமாம் பழகி போச்சு. மகனை குத்திடுவேன் பார்த்துக்கோ ஓத்துரு. சரி என்ன நான் வந்தது ஹாப்பியாக இல்லையா? அப்படிலாம் இல்லை, ஹாப்பி தான். அப்படிலாம் இல்லை, எப்போ பார்த்தாலும் நம்மளுக்குள்ளே எப்போவுமே சண்டை நடக்கும். இப்போ வர நீ அப்ராட் போயிட்டு திரும்பவும் ரிட்டன் வந்திருக்கியா ஊருக்குன்னு. வீட்டுக்கு வேற வந்திருக்க. என்ன நடக்க? ஓகே. காலேஜெலாம் ஒழுங்காக போயிட்டு வரியா? ஒழுங்காக படிக்கிறியாடி? காலேஜ்லாம் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வருவேன், படிப்பேன், என் வேலையை நான் பார்த்து பார்ப்பேன். உனக்கு என்ன? சரி ஓகே. அம்மா அந்த ஜேகே அவங்கள்டலாம் பேசுறியாடி இன்னும்? அவன் என் புரிச்சவன் தான், நான் பேசுவேன், நான் பண்ணுவேன். உனக்கு என்ன? பொசசிவாதா ஜிமினா? அப்படிலாம் இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. ஏன்னா இன்ச்சிலாம் பண்ணிட்டாங்க. ஓகே
எனக்கும் அவனுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ஓகே. ஆனால் அதுக்கு முன்னாடியே உனக்கு பேபி கொடுத்துட்டானா அதான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோன்னு சொன்னேன். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உன் வேலையை நீ பாரு சரியா, நான் போகிறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீ கரெக்டாக ஸ்டெப்பில் ஏறி போகும்போது ஜேகே வந்து உன்னை கூப்பிட்றான். ஓய் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். நீங்களும் திரும்பி பார்த்துட்டு ஜேகே நீ இல்லை அப்படியே நின்றுட்டு குழப்பமாகவே நிற்கிறீங்க. இவன் ரூமில் தானே இருந்தான் ஜேகே, இவன் வாசல் வழியாக வரான். ஜேகே வந்து அப்படியே ஜிமின் பக்கத்தில் போயிட்டு தோல் மேலே கை போட்டுட்டு என்ன மாம்சே எப்படி இருக்க ஜிமின் மாம்சே நல்லா இருக்கியா, அப்புறம் போயிட்டு ரிட்டன் திரும்பி வந்திருக்க ஊருக்கு, எப்படி போச்சு அங்கே லைஃபு சொல்லு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இந்த மாதிரி இருக்கான் மீட்டர். அதுவா ஜிக்கி நல்லா போச்சு ஜிக்கி நல்லா போச்சாவா ஆமாம் ஜிக்கி எனக்கு டைண்டாக்கு நான் ரூம் போகிறேன் ரூம் போயிடறான். ஜிக்கி உங்க பக்கத்தில் வந்துட்டு ஓய் பின்னாடி என்ன வேணும், அந்த கிஸ் வேணும். முடியாது முடியாதான் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரும்போது கரெக்டாக உள்ள யாரும் என்ட்ரி ஆகுறாங்க. உங்கள் அப்பா தான். ரொம்ப ஷாக்காக இருக்குது. இந்த எபிசோட் வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஜிக்கும் நீங்களும் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நம்ம டைம் வந்துச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சார் எங்கே போச்சு பாய்.